Hi friends, இப்போ நாம இந்த கிளாஸ்ல பார்க்கறது பாத்தீங்கன்னா IBPS SO 2016ல வந்த ஒரிஜினல் ரீசனிங்ல கேட்கப்பட்ட இன்புட் அவுட்புட் சம்ம சால்வ் பண்ண போறோம். பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இன்புட் கொடுத்துட்டு அந்த இன்புட்டுக்கு எப்படி நாம சால்வ் பண்ணணும்ன்ற எக்ஸாம்பிளை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இன்புட் அப்படின்னு வரும்போது பேஃபல் 46 ஐஸ்பர்க் 19 அப்படின்னு அண்ட் சோ ஆன் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கணும்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்த உடனே ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து ஸ்டாட்டிக் மாடலா அல்லது டைனமிக் மாடலா அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸில் நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் ஸ்டாட்டிக் மாடல்லாம் எப்படி இருக்கும், டைனமிக் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்றத. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் இப்போ பார்க்குறது 100% எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் வர எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணும்போது எல்லா ஸ்டெப்லையும் பாருங்கள் லாஸ்ட்டில் வர வார்த்தைகள் நம்பர்ஸ் கவுண்ட் செக் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைடில் லாஸ்ட்டில் வர வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸை நாம செக் பண்ணுறோம். எல்லாமே வேறு வேறையாக தான் இருக்குது. இங்கே நேஷன், கிட்னி, பேஃபில் 28, 46, 94. இந்த இடத்துல அபேண்டன், ஐஸ்பர்க், அன்ரியல் 75, 63 அண்ட் 19 இந்த மாதிரி இருக்குது. அப்போது இதை பார்த்த உடனே சொல்லலாம் இது என்ன மாதிரியான டைப் ஆஃப் இன்புட் அப்படின்னு கேட்கும்போது இதோட ஸ்டெப்ஸ் என்ன மாடல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், நம்ம டைனமிக் மாடல் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம டைனமிக் மாடல் தான்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறது இன்னொரு ஈஸியான வழி என்னன்னா பாருங்க இந்த அபேண்டன்ன்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை ஸ்டெப் 1ல இருக்கு, ஸ்டெப் 2ல பார்த்தீங்கன்னா அது 2வது இடத்துல இருக்கு, ஸ்டெப் 3ல 3வது இடம், ஸ்டெப் 4ல 4வது இடம். அப்போ இடம் மாறிட்டே இருக்கு. இதை வேற மாதிரி சொல்றதா இருந்தா படிக்கட்டு மாதிரி இருக்கு பாருங்க. எனக்கு பாருங்க இது அப்படியே படிக்கட்டு மாதிரி வருது பாருங்க. ஸோ அப்படியே இந்த அபேண்டன்ற வார்த்தை அப்படியே பாருங்க படிக்கட்டு மாதிரியே வருது பாருங்க. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்த அபேண்டன்ற வார்த்தை அப்படியே உங்களுக்கு படிக்கட்டு மாதிரியே வரும். சரிங்களா? ஸோ அப்படியே மாறிட்டே வருது. இப்போ இந்த இடத்தோட இது ஸ்டாப் ஆயிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே அரேஞ்ச் ஆயிடுது. அதாவது அபேண்டன்ற வார்த்தை 4வது ஸ்டெப்ல எனக்கு கம்ப்ளீட்டா வந்து அரேஞ்ச் ஆயிடுது. அதனால நான் திருப்பி அதை அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது அப்படியே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரியே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ரிவர்ஸ்ல பாருங்க, அதான் ரைட் சைடில் நேஷன்ன்ற வார்த்தையை பாருங்க, நேஷன்ன்ற வார்த்தையை பாருங்க அகைன் அதுவும் பாருங்க அழகா அதே மாதிரி படிக்கட்டு மாதிரியே வரும் பாருங்க. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன மாடல்னு சொல்லுவோம்னா டைனமிக் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு அபேண்டன்ற வார்த்தை அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அதே சமயத்தில் எனக்கு நேஷன்ன்ற வார்த்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே அரேஞ்ச் ஆயிருக்கு. எனக்கு ஒரு ஸ்டெப்லயும் ரெண்டு வார்த்தைகள் அரேஞ்ச் ஆயிருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா ஸ்டெப் 3 வரைக்கும். ஸ்டெப் 4ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையும் எனக்கு ரெண்டு நம்பர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகுது. சரிங்களா? எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்டெப் 6 வரைக்கும். இங்க பாருங்க எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அபேண்டன்ற வார்த்தை ஒரு வாட்டியும் அரேஞ்ச் ஆனோன்னா உள்ள அடுத்தடுத்த லெவலுக்கு போகுது. அதே மாதிரி நேஷன்ன்ற வார்த்தையும் அரேஞ்ச் ஆகும்போது ஒரு வாட்டியும் உள்ள அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. சரிங்களா? இப்போ கடைசி ஸ்டெப்பை நான் டைரக்டா எடுத்துக்கிறேன், அதாவது 6th ஸ்டெப்பு. இப்போ அபேண்டன் இந்த இடத்துல இருக்கு, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் ஆச்சு. அடுத்ததான் எனக்கு ஐஸ்பர்க் அரேஞ்ச் ஆச்சு. அடுத்ததான் எனக்கு அன்ரியல் அப்படின்றது 3வது ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆச்சு. 75ன்றது எனக்கு 4வது ஸ்டெப்பு, 63ன்றது எனக்கு 5வது ஸ்டெப்பு, 19ன்றது எனக்கு 6வது ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. சரி, இப்போ பாருங்க இந்த அபேண்டன், ஐஸ்பர்க், அன்ரியல் எல்லாத்துலயும் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வவ்வல்ஸா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு அபேண்டன் அரேஞ்ச் ஆகுது. ஆனா வவ்வல் மட்டும்தான், வவ்வல்ல எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் ஆகுது. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா A to Z ஆர்டர்ல வவ்வல்ஸ் தான் அரேஞ்ச் ஆகுது. ஆனா என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கும்போது Aல இருந்து Z ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகுது வவ்வல்ஸ். அல்லது நான் வேற மாதிரி சொல்றதா இருந்தா AEIOU ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகுது. சரிங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் A அரேஞ்சா இருக்கு, அப்புறம் I, அப்புறம் கடைசியா U அரேஞ்சா இருக்கு. அடுத்ததான் எனக்கு ரைட் சைட்ல பாருங்க நேஷன், கிட்னி, பேஃபல் இந்த வார்த்தைகள்லாம் பாருங்க. இதுதான் இந்த நேஷன்ன்ற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல, அப்புறம் இது ஸ்டெப் 2ல, இது ஸ்டெப் 3ல. அப்போ நேஷன், கிட்னி, பேஃபல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது கான்சனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல, அதாவது Zல இருந்து A ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அதை தான் நான் புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு அரேஞ்ச் ஆனது நேஷன், செகண்ட் ஸ்டெப் கிட்னி, தேர்ட் ஸ்டெப் பேஃபல். அதே மாதிரி நம்பர்ஸ் இப்போ அடுத்ததான் நம்ம நம்பர்ஸ் பார்க்குறோம். பாருங்க நம்பர்ஸ் பாருங்க எனக்கு 75, 63, 19 இந்த ஆர்டர்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ 75ன்றது பெரிய நம்பர், 63 அடுத்த நம்பர், 19 அடுத்த நம்பர். ஆனா எல்லாமே ஆட் நம்பர்ஸ். அப்போ ஆட் நம்பர்ஸ் எனக்கு லெஃப்ட்ல அரேஞ்ச் ஆகுது. ஆனா அது எப்படி அரேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் 75, அப்புறம் 63, அப்புறம் 19 அப்படின்னு வரும்போது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர், அதாவது டிக்ரீசிங் ஆர்டர்ல எனக்கு அரேஞ்ச் ஆகுது.
அடுத்ததா பாருங்க ஈவன் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு அரேஞ்ச் ஆனது இந்த 28 தான். அதாவது இதுதான் 4th ஸ்டெப்ல, இதுதான் 5th ஸ்டெப்ல, இதுதான் 6th ஸ்டெப்ல. அப்போ இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் நம்பர்ஸ் எனக்கு அரேஞ்ச் ஆகுது. ஆனா எப்படி அரேஞ்ச் ஆகுதுன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகுது. அப்போ ஆட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டிக்ரீசிங், ஈவன் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நாம எக்ஸாம்ல இந்த சம்ஸை சால்வ் பண்றதுக்கு எல்லா ஸ்டெப்பும் எழுதணுன்ற அவசியம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். நாம டைரக்டா என்ன பண்ணலாம், இதுதான் வந்து இன்புட்டா கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் எக்ஸாம்ல கேட்ட கேள்வியோட இன்புட் இதுதான். இந்த இன்புட்டை வச்சு தான் 5 கொஸ்டின் அவங்க சால்வ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம டைரக்டாவே நம்ம இதை ஸ்டெப்ஸ் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எழுதுறேன் பாருங்க. நான் என்ன பண்றேன், ஸ்டெப் 1 அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரே டைம்ல லெஃப்ட்ல வவல் இருக்கக்கூடிய எழுத்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அரேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி ரைட்ல கான்சனன்ட் இருக்க எழுத்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து அரேஞ்ச் ஆகணும். அதே சமயம் வவல் வந்து A to Z அரேஞ்ச் ஆகணும், கான்சனன்ட் வந்து Z to A ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகணும். சரி, இப்போ பாருங்க, இப்போ நான் இங்கே நம்பரிங் கொடுத்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கான்சனன்ட்ஸ் வவல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வவல் இதுதான். சரிங்களா, இது வவல்ல 1. சரிங்களா, இது வவல்ல 1. அடுத்தது எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு இதுதான் அரேஞ்ச் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி கான்சனன்ட்ல 1 எது அப்படின்னு பார்க்கும்போது அதை ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது ரிவர்ஸ் ஆர்டர் Z to A ஆர்டர்னா இந்த வேக்சின் தான். அப்போ இதுதான் வந்து அப்போ லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் எனக்கு அரேஞ்ச் ஆகுறது, லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் எனக்கு அரேஞ்ச் ஆகுறது இந்த வவல். அதே மாதிரி ரைட்ல ஃபர்ஸ்ட் எனக்கு அரேஞ்ச் ஆகுறது இந்த கான்சனன்ட். அவ்வளவுதானே, லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் ஆகுறது அப்சர்வ்ன்ற இந்த வார்த்தை, ரைட்ல ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் ஆகுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆகுறது இந்த வேக்சின். அதனால தான் பாருங்க L1 R1. L1ன்றது லெஃப்ட்ல அரேஞ்ச் ஆகுது, R1ன்றது ரைட்ல அரேஞ்ச் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்சர்வ்ன்றது லெஃப்ட்ல இருக்கும், அப்புறம் வேக்சின்ன்றது ரைட் மோஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். அதே அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகள் உள்ள போயிட்டே இருக்கும், அடுத்த புது வார்த்தைகள் வெளியில வரும், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வரும். சரி, இப்போ பாருங்க, இப்போ லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அப்சர்வ்க்கு அப்புறமா எனக்கு எது அரேஞ்ச் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம AEIOU ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும், தெளிவா தெரியும் நமக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அப்சர்வ்க்கு அப்புறமா ஏன்ற எழுத்துக்கு அப்புறமா வரக்கூடியது ஏர்லியர் ஈன்ற வார்த்தை தான். அப்போ இதுதான் எனக்கு செகண்ட் ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆகும் லெஃப்ட்ல. அப்போ லெஃப்ட்ல எனக்கு அரேஞ்ச் ஆகுது ஸ்டெப் 2ல இது. அதே மாதிரி ரைட் சைட்ல வேக்சின்ன்ற வார்த்தைக்கு அப்புறமா எனக்கு எது அரேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது எம்ன்ற எழுத்து தான் அரேஞ்ச் ஆகும். ஏன்னா ரிவர்ஸ்ல Z to A ல அப்போ எம்ன்ற எழுத்து அரேஞ்ச் ஆகும். அப்போ இதை நான் என்ன சொல்லலாம், ரைட்ல அரேஞ்ச் ஆகக்கூடிய செகண்ட் ஸ்டெப்ல அரேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது இது என்னன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டெப் வந்து இந்த அப்சர்வ்ன்றது உள்ளுக்கா போயிடும், இந்த சைடில் உள்ள போயிடும். அதே மாதிரி இந்த வேக்சின்ன்றது ஒரு ஸ்டெப் வந்து இந்த சைடு உள்ள போயிடும். இப்போ வெளியில இருக்கக்கூடியது எனக்கு எதுன்னு பார்த்தா லெஃப்ட்ல எனக்கு எது இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட்ல வந்து ஏர்லியர்ன்ற வார்த்தை வெளியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும் செகண்ட் ஸ்டெப்ல. அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்ல எனக்கு வந்து ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எது இருக்குன்னு பார்த்தா எனக்கு இந்த மெலைன்ன்ற வார்த்தை இருக்கும். இதே மாதிரி ஒரு ஸ்டெப்பா நாம எழுதிட்டே ரவுண்ட் போட்டே எழுதிடலாம். சரிங்களா, சரி. ஸோ இந்த மாதிரியே நம்ம எழுதி கூட நம்ம ஈஸியாக ஆன்சரை வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், கொஸ்டின்ஸ் எழுதிக்கிறேன். இதே மாதிரி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எழுதினீங்கன்னா எல்லா ஸ்டெப்பும் எழுதிடலாம். சரிங்களா, இப்போ நான் வந்து இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு புரியதுக்காக இது எழுதுனேன். இது நீங்கள் 3rd ஸ்டெப் 4th ஸ்டெப் 5th ஸ்டெப் என்னென்ன ஸ்டெப் இருக்கோ அதை நீங்கள் டேரெக்டாக இப்போ நான் ரவுண்ட் போட்ட மாதிரி நீங்கள் டேரெக்டாக கூட எழுதிக்கலாம். சரிங்களா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுனே இருக்கணும். ஒரு ஸ்டெப்பும் முதல் வர வார்த்தையானது முதல் இடத்துல இருக்கு, ரெண்டாவது ஸ்டெப்ல முதல்ல இருக்க வார்த்தை வந்து ரெண்டாவது ஸ்டெப்புக்கு அதாவது மூவ்மெண்ட் ஆகி உள்ள போயிடுது, மூணாவது ஸ்டெப்ல முதல்ல இருக்க வார்த்தை அகைன் 3 இடம் தள்ளி உள்ள போயிடுது. அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா இந்த சம்ம ஈஸியா போடலாம். இதை நம்ம ஃபுல் ஸ்டெப்ஸும் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. சரி, இருந்தாலும் பாத்தீங்கன்னா நான் அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன், அதுல ஃபுல் ஸ்டெப்ஸும் எழுதியிருக்கேன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ பேசிக்கா எனக்கு இன்புட் இதுதான், அதுக்கான ஸ்டெப்ஸ் இதுதான். ஸோ இங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை நாம ஆன்சர் பண்ண போறோம். சரிங்களா, இப்போ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் தான் நாம இதுதான் இன்புட், இதுதான் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா, சரி. இப்போ பாருங்க, எனக்கு கேட்குற கேள்வி என்னன்னா ஸ்டெப் 2 வச்சு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, எனக்கு அப்சர்வ்ன்ற வார்த்தையும் 86ன்ற வார்த்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இஃப் இந்த ஸ்டெப் 2 அப்சர்வ் இன்டர்சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன் வித் 86. இப்போ ஸ்டெப் 2 தான் அவங்க சொல்றது. அப்போ ஸ்டெப் 2 அதில் அப்சர்வ்ன்ற வார்த்தையை 86ஓட இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்போ இது 86ஆ மாறுது, இந்த 86ன்றது அப்சர்வா மாறுது. அதே மாதிரி 39 இன்டர்சேஞ்ச் வித் வேக்சின். அப்ப 39 இன்டர்சேஞ்ச் வித் வேக்சின், இந்த இடம் 39ன்றது வேக்சினா மாறுது, இந்த வேக்சின்ன்றது 39ஆ மாறுது. அவ்வளவுதான். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி செஞ்சிட்ட பிறகு then which element will be 7th to the left of 25? 25ல இருந்து லெஃப்ட் சைடுல 7வது இடத்துல என்ன இருக்கு பாருங்க. செகண்ட் ஸ்டெப் இதுதான், இதுல 25 இங்க இருக்கு, இதுல இருந்து லெஃப்ட்ல 7வது இடம் எதுன்னு கேக்குறாங்க. அப்ப 1 2 3 4 5 6 7 7வது இடத்துல எனக்கு என்ன வருது,
இந்த 86 வருது. அப்ப ஆன்சர் சாய்ஸ் எது எனக்கு தேர்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். அடுத்ததா பாருங்க, அதே இன்புட் தான், இன்புட் அதே தான், அதுக்கான ஸ்டெப்ஸும் அதே தான். ஸோ அதனால இங்க அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க, which of the following combination represent first two and last two elements in the step 6 of the given input. step 4 of the given input. அப்ப step 4 னா இதானே. அப்ப step 4ல முதல்ல இருக்க ரெண்டு எலிமெண்ட் அண்ட் லாஸ்ட்ல இருக்க ரெண்டு எலிமெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. சோ முதல்ல இருக்க ரெண்டு எலிமெண்ட் என்ன, 71 அஃபென்ஸ் ஸ்டெப் 4ல. லாஸ்ட்ல கார்பேஜ் அண்ட் 12. எங்க இருக்க கேரேஜ், சாரி இது கேரேஜ் அண்ட் 12. சரிங்களா. இங்க ஆக்சுவலா வந்து இங்க கார்பேஜ்னு கொடுத்துருக்கணும். சரிங்களா. சோ இந்த கார்பேஜ் அண்ட் 12. அப்ப எனக்கு எந்த ஆப்ஷனா வர முடியும், எனக்கு 5th ஆப்ஷன். சரிங்களா. சோ 71 அஃபென்ஸ் கார்பேஜ் அண்ட் 12. சோ இங்க எல்லாமே கார்பேஜ்னு இருக்கு. சோ இது கார்பேஜ் தான் இது. சரிங்களா. சோ அப்ப எந்த ஆப்ஷன் வர முடியும், எனக்கு ஸ்டெப் 4 கான இந்த 30 இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து 5th ஆப்ஷன். சரிங்களா. அடுத்தது, in which step the elements observe 8625 vaccine, இது நாலுமே வந்து ஒரே இடத்துல தொடர்ந்து வரணும், அது எந்த ஸ்டெப்லன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா. observe 8625 எந்த ஸ்டெப்ல நாலு தொடர்ந்து வரும்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா observe 8625 vaccine இது நாலுமே இங்க தான் தொடர்ந்து வருது. observe 8625 vaccine இது நாலுமே இங்க தான் தொடர்ந்து வருது. அப்படி நாலுமே தொடர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா அப்ப ஆன்சர் சாய்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை ஸ்டெப்ல வருது, எனக்கு 5th ஸ்டெப்ல வருது. அப்ப 5thன்றது இதுதான் தேர்ட் ஆப்ஷன். ஏன்னா அவங்க கேட்கறது இன் விச் ஸ்டெப்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த நாலுமே தொடர்ந்து வருது, எனக்கு 5வது ஸ்டெப்ல தான் வருது. அப்ப ஆன்சர் எனக்கு 5 நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அகைன் 38 பாத்தீங்க, அதாவது which element come exactly between 25 and malign. 25 and malign எந்த ஸ்டெப்ல அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் ஸ்டெப்ல. சரிங்களா. எப்ப தேர்ட் ஸ்டெப் இதுதான், 25 இங்க இருக்கு, malign இங்க இருக்கு. சோ இது ரெண்டுத்துக்கு நடுவுல எனக்கு 64 vaccine ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ 64 and vaccine அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா. அடுத்ததா பார்க்கும்போது which element is third to the left of the one which is 7th from the left end in step 6ல கேட்டிருக்காங்க of the given input அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி क्वेश्चंसலாம் அப்படியே ரிவர்ஸ்ல அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. லெஃப்ட்ல இருந்து 7வது இடம், அப்ப லெஃப்ட்ல இருந்து 7வது இடம் எத்தனாவது ஸ்டெப்ல, 6வது ஸ்டெப்ல. அப்ப லெஃப்ட்ல இருந்து 7வது இடம்னா 1 2 3 4 5 6 7. அப்ப இந்த இடம் தான் 7வது இடம். 1 2 3 4 5 6 7 7வது இடம். சரிங்களா. அடுத்தது திருப்பி லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க, எத்தனை இடம் தள்ளி, 3 இடம் தள்ளி. அப்ப இந்த இடத்துல இருந்து லெஃப்ட்னா இந்த சைடு தானே. அப்ப 1 2 3 இடம் தள்ளி என்ன இருக்குன்னு கேள்வி கேட்கறாங்க. அப்ப ஆன்சர் என்ன, அஃபென்ஸ். அவ்வளவுதான். இதை இன்னும் சிம்பிளா சொல்றதா இருந்தா நம்ம வேற மாதிரி சொல்லலாம். என்னன்னா 7 இடம் தள்ளி, லெஃப்ட்ல இருந்து 7 இடம் தள்ளி, அகைன் லெஃப்ட்ல எத்தனை இடம், 3 இடம் தள்ளி. அப்படின்னா இது 7 இது 3, இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து 4. சரிங்களா. அப்போ லெஃப்ட்ல இருந்து டைரக்டா 4 பிளேசஸ் கவுண்ட் பண்ணாலுமே ஆன்சர் வந்துடும். அப்போ 1 2 3 4 என்ன வந்தது, அஃபென்ஸ். அவ்வளவுதான்.